வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியரில் ஏப்ரல் 20ஆம் தேதி ரெட்ரோ ரவுண்டு பார்த்துட்ருக்கோம். இது 2வது ரவுண்டு. இதில் 2வது நாள். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிரியங்கா வந்து பாடுறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உன்னை அழைத்தது கண், உறவை நினைத்தது பெண், அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினாங்க. ஒன்றும் எங்கேயுமே உங்களுக்கு தப்பு சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மும் பண்ணி ரொம்ப நல்லாவும் பாடினாங்க. ப்ளஸ் ரித்தன் பார்த்திங்கன்னா அவருடைய பாட்டுக்கு ஆடினது இல்லாமல் இதுக்கும் ரொம்ப அழகாக ஆடிட்டு இருந்தார். ஸோ நல்லா பாடி முடித்தாங்க. பாடி முடிச்சுட்டு இவங்க வந்து ஜட்ஜஸ் ஆப்வியஸ்லி இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து சித்ராம்மா சொல்லிட்டு கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா பாடினேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா. சித்ரா ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து சரியான கரெக்ஷன்ஸை சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் ரித்தனுக்கு சொன்னாங்க, 2 பேருமே நல்லா தான் பாடினீங்க, நான் உன்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி பாடணும், அது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், நீ ஓப்பன் அப் ஆகி பாடணும், வேர்ட்ஸ் கிளாரிட்டி வரணும், 2-3 இடத்துல அது மிஸ்டேக்காக இருந்தது, அவ்வளோதான், அதனால தான், அது மற்றபடி நீ ரொம்ப நல்லா பாடின அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிரியங்காவுக்கு வந்து இமான் சொன்னார், பிரியங்கான்னு சொன்னாலே ஒரு ஒளிவட்டம் இருக்கும்னு சொல்கிறது உண்மையோன்னு ஒரு சந்தேகம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னார். சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா பண்ணீங்க பிரியங்கான்னாரு. அதே மாதிரி ரித்தினுக்கும் அதே மாதிரி பாராட்டி சொன்னார். ஸோ அடுத்தது வந்து டாம் அண்ட் ஜெரி வந்தது. இன்னும் 4 பேர் இருக்காங்க, அந்த பேரை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக டாம் அண்ட் ஜெரி மாதிரி போட்டு வந்தாங்க. வந்து அதில் வந்து நஸ்ரீன் அண்ட் காயத்ரியை வந்து ஒரு பேர் ஆக்கியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நஸ்ரீன் அண்ட் காயத்ரி தான் வராங்க. காயத்ரி வந்து பிரியங்காவுக்கு தான் வராங்க, நஸ்ரீன் மாக்காப்பா கிட்ட போகிறாங்க. 2 பேருடைய பேரண்ட்ஸும் வராங்க. நஸ்ரீன் பேரண்ட்ஸ் வந்து வா வெண்ணிலா அதுக்கு ஆடிட்டு வந்தாங்க. காயத்ரியோடைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா செந்தூர பூவே என்று அந்த பாட்டு பாடிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட அம்மா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு காயத்ரி தான் பாட வந்தாங்க. சட்டன் தலாங்கு தத்தோம் அந்த பாட்டு ரொம்ப கஷ்டமான பாட்டு, ரொம்ப அழகாக பண்ணாங்க. காயத்ரி வந்து கண்ணே மூடிக்கிட்டாங்க, கண்ணை மூடி அப்படியே கரெக்டாக எல்லாம் அவங்க நல்லா ஓப்பன் அப் ஆகி எந்த எக்ஸ்ப்ரெஷன் எங்கே கொடுக்கணும் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு. அதனால் அவங்க கண்ணை மூடி அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பாடினாங்க. இவங்க பாடும்பொழுதே பார்த்திங்கன்னா நஸ்ரீனும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க முகம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு 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 சந்தேகமாக ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருந்தது, ஒரு கலக்கமாக இருந்தது முகம். அது பார்க்கும்போதே நான் நினச்சேன், இவங்களுக்கு என்ன, இவங்க சரியாக பாடம் பண்ணலையா, எதுக்காக ஏதோ ஒரு பயம் இருக்குது அவங்க முகத்தில் அப்படின்னு நினச்சேன். பட்டு பாட்டு பார்த்திங்கன்னா அடியே மனம் நெல்லுனா நிற்காதடி, அது அப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. இது நல்லா பாடிடுவாங்க இவங்க, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சேன். ரொம்ப அழகாக ஆரம்பித்தாங்க, ரொம்ப நல்லா பாடினாங்க. திடீர்னு ஒரு இடத்துல லிரிக் மறந்துட்டாங்க. பட் இமான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு, கை காமிக்கிறார், தம்ஸ் அப், பாடு பாடு அப்படின்னு. அப்படியே பாடி முடிச்சுட்டாங்க. பாடி முடித்தாலும் காயத்ரிக்கு தான் கொடுக்கப்படுது. அப்போ அவங்க வந்து சித்ரா சொன்னாங்க, காயத்ரி வந்து அந்த பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா பண்ணாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நஸ்ரீன் சொன்னாங்க, நீ ஒரு 2 இடத்துல விட்டுட்ட, உனக்கே தெரியும் அது, அதர்வைஸ் நீ ரொம்ப நல்லா தான் பாடின, இதனால தான் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இமானும் சொன்னார், இது உண்மையிலேயே ஒரு நல்ல பேட்டில், இது 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிக்கு சொன்னார். எனக்கு இதில் பர்சனலாக ரொம்ப சந்தோஷம்னு பார்க்குறது வந்து அப்பா வந்து இந்த அளவுக்கு ஆக்டிவாக வந்து இதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் நஸ்ரீனுக்கும் சொன்னார், இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான், இன்னும் மேலே மேலே நிறைய போட்டிகள் இருக்குது, இதெல்லாம் நல்லா பாடிடலாம், ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ஸோ அவங்க 2 பேரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக இமான் ஃபேமிலி வந்தாங்க. இமான் ஃபேமிலி வந்து இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க அப்பா வந்திருந்தார். இளமை இதோ இதோ அந்த பாட்டுக்கு வந்து இமான் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப நல்லா பண்ணார். உண்மையிலேயே ரொம்ப டீசெண்டாக பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு வரும்பொழுது எல்லோரும் பாராட்டி பேசும்போது சித்ரா சொன்னாங்க, நான் இமான் வந்து ரொம்ப தெரியாது எனக்கு, நான் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மரியாதை வச்சுருந்தேன், ஆனால் பழக பழக அவர் மேலே மரியாதை இன்னும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு அதை வந்து சொன்னாங்க. இதை விட வேறு ஒரு பெருமை இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும் பொழுது, அதுவும் உங்களை ஒரு சீனியர் சிங்கர் வந்து சொல்லும்போது அது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும். அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும், இமானுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அடுத்ததாக இருந்தது வந்து ஜோஷிகா அண்ட் லைனட் தான். ஜோஷிகாவுடைய பேரண்ட்ஸும் லைனட்டோட பேரண்ட்ஸும் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதில் என்ன விஷயம்னா, லைனட்டுடைய பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப வைப்ரேஷன் ஃபேமிலின்னு தான் அவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. எப்போவுமே அவங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பூ மாலை அந்த பாட்டுக்கு பாடிட்டு வந்தாங்க. அவங்க நல்லா ஆடினாங்க. இப்போ ஆடுறவங்க தான் அவங்க நல்லா தான் ஆடினாங்க. அடுத்ததாக ஜோஷிகா அப்பா அம்மாவும் வந்தாங்க. அவங்க வந்து கண்ணு பட போகுதையா சின்ன கொண்டரே அது அவங்க ஆடினாங்கன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அவங்க ஏதோ அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் 2 பேரும் டைலாக்ஸ் மட்டும் ரொம்ப சொல்லிக்கிட்டாங்க நல்லா. ஜோஷிகா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது மேகம் கொட்டட்டும் அந்த பாட்டு. அது எடுத்த உடனே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஐயோ, இந்த செலெக்ஷன் வந்து போகாது, இதுக்கு வந்து ஒரு இன்னும் நல்ல பெப்பியாக இருக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். அவங்க பாடினதில் ஒன்றும் தப்பு வைக்கல, கரெக்டாக தான் பாடினாங்க. பட் அது ஒரு பெப்பி சாங், இன்னும் கொஞ்சம் பெப்பியாக இருந்திருக்கலாம். இந்த ஒரு ஃபைனலாக வரும்பொழுது, இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். லைனட் வந்து உன்னைத்தானே, இது வந்து லைனட்டுடைய ஃபோட்டோ. இது லைனட்டுக்கு அவங்களோட வாய்ஸ், ஓப்பன் வாய்ஸ் என்ன மாதிரி ஒரு த்ரோ, அவங்களுடைய வேர்டு, அந்த லிரிக் கிளாரிட்டி, அவங்க ரேஞ்சு, அவங்களோட டான்ஸ் ஆடுற விதம், அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அப்சல்யூட்டாக அவங்களுக்கு மேட்சிங்காக இருக்கிற ஒரு விஷயம் இது. அந்த மாதிரியான பாட்டு இது. இதில் நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கே இல்லை. லைனட் தான் வின்னர் அப்படின்றது நமக்கே தெரியும். அப்படி தான் ஆச்சு. ஸோ லைனட்டுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சொன்னாங்க, ஜோஷிகாவுக்கு நல்லா பாடினேன்னு தான் சொன்னாங்க. அதே தான் சொன்னாங்க. ஜோஷிகாவுக்கு வந்து சித்ரா அம்மா சொன்னது வந்து, உனக்கு இன்னும் நோட்ஸ் கிளாரிட்டி தான் வரல, அதுதான் நீ கவனிக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது உண்மையிலேயே லைனட்டுக்கு வந்து அது பெரிய அட்வான்டேஜ். இது நல்ல பர்ஃபார்மர். அதோட நல்ல பர்ஃபார்மர்னு நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட்டு அந்த இடத்துல நின்று ஆடினது சொல்ல, நான் அந்த இடத்தெல்லாம் விட்டெல்லாம் இன்றைக்கி வந்தாங்க. அந்த பார்க்குறாங்க இல்லையா, அவங்க கூடலாம் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி எல்லோரும் கூட அப்படி நடுவில் கலக்கிற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி அந்த ஃபுல் ஸ்டேஜை யூஸ் பண்ணி அவங்க பாடினாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணாங்க இன்றைக்கி அவங்க. இது ஒரு ஃபைனலுக்கு அவங்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ லைனட்டுக்கு தான் இன்றைக்கி ஸ்டார் கொடுத்துட்டாங்க. ஒரு மனவும் சொன்னார், ஜோஷிகாவுக்கு 1 or 2 பிளேசஸ் தான் தப்பு, மற்றபடி ரொம்ப நல்லா பாடினேன், லைனட்டும் ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு சொன்னாங்க. பெஸ்ட்டு சிங்கர்னு சொல்லிட்டு ஆத்யாவுக்கும் லைனட்டுக்கும் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீக்கில். ஓவரால் டேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனட், ஆத்யா, காயத்ரி இவங்க 3 பேருமே 2 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் யார் இன்னும் 1 ஸ்டார் வாங்குறாங்களோ முதல்ல அவங்க வந்து ஃபைனல்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜோஷிகா, ஆத்னா ஸ்ரீ, சாரா ஸ்ருதி, பிரியங்கா இவங்க வந்து எல்லாம் ஒன்று வாங்கியிருக்காங்க. யார் ஃபைனல் போகிறாங்கன்றதுக்கு தான் இது ஒரு போட்டியை தவிர இன்னும் போராடுறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வாரம் பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.